ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மகாராஜா திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 1000 crores அடிச்சிரும் அப்படின்ட்டு வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டிலே ரிலீஸ் ஆன சிறந்த படங்கள் பட்டியல் எடுத்தால் மகாராஜாவும் கண்டிப்பாக அந்த பட்டியல் வந்து டாப் 5லே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து செம்ம ஒரு யூனிக்கான கதையில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்டெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு வரலே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாளில் வந்து இந்த திரைப்படத்துக்கு செம்ம ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மற்றும் இப்போ வந்து நம்மளோட பிக் பாஸ் வீட்டில் ஒரு போட்டியாளராக இருக்க சாச்சனா கூட இந்த திரைப்படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அபிராமி, நட்டி நட்ராஜ், சிங்கப்புலி, முனிஷ்காந்த் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பை பெற்றிருந்த இந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து நம்மளோட சீனாவில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீனில் வந்து வெளியாகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடையில வந்து 6 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ப்ரீமியர் ஷோவில் மட்டுமே வந்து நம்மளோட மகாராஜா திரைப்படம் கிட்டத்தட்ட 5.4 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. இது வந்து அடிச்சதுன்னா முதல் தமிழ் படம் டு ஹிட் 1000 crores வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து அந்த பெருமை வந்து சேரும். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.